ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 12th மேக்ஸ் ஹாஃப் இயர்லி எக்ஸாமுடைய ஃபுல் ஆன்சருக்குடைய அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 12th மாணவர்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாகவே ஸ்பெஷல் கிளாஸ் இருந்திருக்கும். இந்த சனி ஞாயிறு திங்கள் இந்த 3 நாள் மட்டும் விடுமுறை கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி யாருமே ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க மாட்டாங்க. ஸோ இந்த விடுமுறை நாட்களில் நீங்கள் பயனுள்ளாக்குறதுக்கு இந்த மேக்ஸுடைய ஃபுல் ஆன்சருக்கே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே அசைன்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸ் அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு இந்த ஆன்சருக்கே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர், கள்ளக்குறிச்சி, தேனி, திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை இந்த 6 மாவட்டங்களுடைய ஆன்சருக்கு ஃபுல் ஆன்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. செக் பண்ணிக்கோங்க. இது அல்லாமல் இதே கொஷின் பேப்பர் வேறு டிஸ்ட்ரிக் வந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது வந்து அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு மட்டுமல்லாது, இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் கொஷின் எப்படி வந்திருக்கு செக் பண்ணுங்கள். அதே மாதிரி பிற டிஸ்ட்ரிக்ட்லேயும் எப்படி வந்திருக்கு, ஒரு 5-6 டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் மேக்ஸ்லாம் செக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிளியராக ஐடியா கிடைக்கும். இப்போ மினிமம் பாஸ் பண்ணவே சிரமப்படக்கூடிய மாணவ மாணவிகள் ஒரு 5 கொஷினை செக் பண்ணாவே 40-50 மார்க் ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம டிஸ்ட்ரிக்டில் எப்படி வந்திருக்கு, 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, எந்தெந்த சாப்டருக்கு அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, 1 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் பார்ட் 1ல் 21 மார்க்ஸ் இருக்குது, எத்தனை வந்து நம்ம சாப்டரில் புக் பேக் வந்து கேட்டிருக்காங்க, கிரியேட்டிவாக புக்கிங் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு 10 செட் ஆஃப் கொஸ்டினை நீங்கள் ரிவைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி வந்து 2 மார்க் 3 மார்க்லாம் வந்து எந்த சாப்டரை ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படியே ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும்னா நம்ம வந்து ஒரு 10 செட் ஆஃப் கொஸ்டின் வந்து அதர் டிஸ்ட்ரிக்டே நம்ம ரிவைஸ் பண்ணும்போது ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆன்சருக்கே நீங்கள் அசைன்மெண்ட் எழுதுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய ரிவிஷன் எக்ஸாமுக்கு ஒரு ப்ரிப்பரேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதோடைய பிடிஎஃப் லிங்க் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் தனித்தனியாக கொடுத்து டெவலப் பண்ணி நல்லபடிய அசைன்மெண்ட்டும் எழுதுங்க. அடுத்து வரக்கூடிய ரிவிஷனுக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மேக்ஸை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக டெய்லி ஒரு சாப்டர் வைஸாக எக்ஸாம்பிள் சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணணும், எக்ஸசைஸ் சம்மையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சக்ஸஸ் கொடுக்கும். இந்த வீடியோ படித்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அல்ல பசங்க.